So, good morning, good evening. Um, Welcome back to Road to 2300 series, day 25. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து வேறு வீடியோ பண்ணலான்னு தான் பிளானு. பட் மார்ச்சில் எப்படியும் நான் ஒரு 1 வீக் கிட்ட இந்த சீரீஸ் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஐல் பி ட்ராவலிங் ஃபார் அ டோர்னமெண்ட். ஸோ அந்த டோர்னமெண்ட் நான் வந்து விளாக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது நான் என்ன டோர்னமெண்ட் என்னன்றது நான் லேட்டராக சொல்கிறேன். அண்டு இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி சாட்டர்டே 28th February, லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். ஸோ நம்ம வந்து மந்த்தை வந்து ஒரு இதுவாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். டே 25 நேற்று கேம் பார்த்துருப்பீங்க. நமக்கு தான் ஆக்சுவலாக இஷ்யூ இருந்தது. ஓப்பனிங் நம்ம அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நான் ஹேண்டில் பண்ணலை. ஏன்னா அதில் பெஸ்ட் மூவ்ஸ் நான் விளையாடல. அந்த பிஷப் B4 அலோவ் பண்ணியிருந்திருக்கக்கூடாது. அண்ட் அதை தாண்டி என் கேம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல. ஏன்னா எனக்கு தான் நிறையா வீக்னஸஸ் இருந்தது குயின் சைடில். ஏ பான், சி பான் அண்ட் அனதர் சி பான். ஸோ இந்த வீக்னஸஸ்லாம் வந்து அவர் சரியாக என்ன லைக் பனிஷ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு அந்த பிஷப் E3 இல்லை D4 இருந்தப்போ நம்ம வந்து கிங் E3 வச்சுருந்தோம். அப்போது பிஷப்க்கு எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ வந்து சில ட்ராப்ஸ் இருந்தது அனலைசிஸில் கண்டுபிடிச்சது. பட் அது கொஞ்சம் ரிவர்ஸில் போகிற மாதிரியான மூவ்ஸ் சிலது இருந்தது. அது நம்ம அதிகமாக பார்ப்போமா தெரியல. பட் அதுதான் ஒரே வழி என்னை பனிஷ் பண்ணுறதுக்கு. எனிவே இன்றைக்கி டே 25ல் நம்ம பிரேசிலோட ஒரு பிளேயர், பிரேசிலிருந்து ஜிம் மரீரி. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஓப்பன் கேம். ஓகே, நைட் C6, லெட்ஸ் கோ பிஷப் C4. ஸோ இத்தாலியன் கேம் 2 knights டிஃபென்ஸ். 2 knights டிஃபென்ஸ். ஓகே, நம்ம வந்து இங்கே D3 C3 விளையாடலாம், அல்லது நைட் G5 நைட்ஸ் அட்டாக் போகலாம். பட் ஓகே, லெட்ஸ் ப்ளே காம்லி. ஸோ நைட் G5 வந்து விளையாடலாம். அதுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். C3 அந்த மூவ் நம்மளும் ஒரு பான் மூவ் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணியிருக்கலாம், பட் லெட்ஸ் வெயிட். ஏன்னா அவர் உடனே G5 போட வாய்ப்பு இருக்குது இல்லையா? போட்டாலும் ஓகே தான் அது. பட் இருந்தாலும் நம்ம C3 நல்ல மூவ் நமக்கு. ஏன்னா நம்ம லேட்டராக D4 விளையாடலாம்ல. ஸோ அதான் பிஷப்க்கு என்னது இது உங்களுக்கே தெரியும். அதை நான் இனிமேல் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பிஷப் C2ல் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, லெட்ஸ் கோ நைட் டு D2. கேசல் ஏன் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். பிளாக் வந்து கொஞ்சம் பேசிவாக விளையாடுறாரு. பிஷப் அங்கே பான் செயினுக்குள்ளேயே மாட்டிக்கும். அண்டு இதில் வந்து நம்ம முன்னாடி மனூரிங் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் டைம் நைஃப் F5 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த செட்டப் வர்றது கஷ்டம் பிஷப் இங்கே இருக்கும்போது. ஏன்னா பிஷப் ஏன்னா நைட் இன்ட்டு E5 அப்படின்னா பேட்ரி இருக்கிறதுனால டபுள் அட்டாக்கோட வரும். ஈவன் நம்ம டிஃபென்ஸ் இருந்தாலும் நம்ம அதை ஆட முடியாது. இப்போ G3 மாதிரியான மூவ்ஸை ட்ரை பண்ணிட்டு பண்ணலாம். ஆனால் லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். ஸோ எனிவே ரொம்ப அதிகமாக யோசிக்க தேவையில்லை. பார்த்தீங்களா, தலைவன் தன் வேலையை காட்டுகிறார். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஓகே, ஸோ S3 ஆடினேன் அப்படின்னா H5 வராது. ஏன்னா ஐ கேன் ஜஸ்ட் டேக். ஸோ வேணும்னா இப்போ நம்ம H3 விளையாடலாம். H3ல இன்னொரு பிரச்சனை இருக்குது. சப்போஸ் இந்த பானுக்கு டிஃபென்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா தென் H5 G4ன்னு வந்து திரும்ப நம்ம வெட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் எனக்கு நைட்டை மூவ் பண்ண ஆசை இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு நைட், ஐ மீன் பின்னாடி கொண்டு வரணுன்றது எனக்கு நல்லபடியாகவும் தோணலை. நைட் டு G1, ஐ டோன்ட் லைக் தட் மூவ். அண்ட் இன்னொரு மூவ் நான் கன்சிடர் பண்ணுற மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பான் டு D4, ஸ்ட்ரைக்கிங் இன் த சென்டர். ஸோ பான் டு D4 கேப்சர் பண்ணால் நமக்கு சென்டர் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அல்லது நம்ம B4 மாதிரியான மூவ்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அவர் இங்கே கிங் சைடில் ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டார். நான் B4 போட்டேன் அப்படின்னா குயின் சைடில் என்னால் கேன்சல் பண்ண முடியுமான்றது தெரியல. ஸோ என்ன மூவ் பண்ணலாம் இப்போது? பட் B4 லுக்ஸ் குட். ஏன்னா B4க்கு அப்புறம் நம்ம B5 த்ரெட்டன் பண்ணலாம். பட் B4னா நைட் A5 வர முடியாது. ஸோ B5 வந்ததுக்கப்புறம் வரலாம். ஓகே, லெட்ஸ் கோ B4. ஆக்சுவலாக G4 நான் ஸ்டாப் பண்ணலை. ஆக்சுவலாக H3 நம்ம கன்சிடர் பண்ணியிருந்துருக்கணும். நான்
டக்குன்னு இந்த மூவ் பார்த்தோன்னே பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லி விளையாடிட்டேன். பட் ஓகே, வி கேன் மேனேஜ். ஏன்னா நைட்டு வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போயிட்டு நைட்டு E2 வரும். என்னப்பா பண்ண பார்க்குற தம்பி? ஓகே, லெட்ஸ் கோ H3 நவ். இந்த பொசிஷனில் கேன்சல் பண்ண போகிறாரா? பண்ணலாம். ஏன்னா எனக்கு எஃப் பான் பிரேக் பண்ண முடியாது. அண்டு சென்டர் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இனிமே. ஏன்னா பி பான் மேலே போயிருக்கு. வேணும்னா நம்ம A4 கூட போடலாம். A4, A5, பான் டு B5 அந்த மாதிரியும் விளையாடலாம் நம்ம. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. லெட்ஸ் சி. அண்டு பழைய பிளானோட நைட் F1 கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். நைட் F1, நைட் G3. இன்கேஸ் இந்த நைட் எங்கேயா போச்சா உள்ளே ஜம்ப் ஆகலாம். ஜம்பிங் ஸ்கொயர்ஸ்க்கு நமக்கு இப்போது என்ன சொல்கிறது, இதுவே இல்லை. நிறைய வீக்னஸஸ் இருக்குது. இங்கே போகலாம். ஐ திங்க் நம்ம அந்த ஸ்கொயருக்கு போகிறதாங்க ஒர்க் பண்ணணும். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா நைட் F1, நைட் E3ன்னு சொல்லி போகலாம். அல்லது நைட் G3 வழியாக F5ம் போகலாம். இன் தட் கேஸ் பிஷப் பேர் அவர் கொடுக்குற மாதிரி ஆகிடும். டேரெக்டாகவே போயிடலான்னு நினைக்கிறேன். புரியல எதுக்குன்றேன். என்ன தம்பி என்னாச்சுன்ற மாதிரி, எதுக்கு இந்த மாதிரி விளையாடுறாரு? ஓகே, எனிவே நான் வந்து கேன்சல் பண்ணலை. நைட்டை வச்சு அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்றதை ஒரு சுட்டி காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ட்ரூ. நம்ம பிரின்சிபல்டாகவே கேன்சல் பண்ணி போயிருந்துருக்கலாம். பட் ஓகே, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். கேப்சர் பண்ணி தான் ஆகணும். கேப்சர் பண்ணதுக்கப்புறம் C3 ஹேங்கிங், குயினை டெவலப் பண்ணணும். D3 இஸ் அ வீக் பான். அல்லது குயின் B3 கூட நம்ம டெவலப் பண்ணலாம். வெரி ஸ்ட்ராங் மூவ். ஸோ தேர் இஸ் நோ நைட் A5. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட் E3 கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். சேலஞ்சிங் த நைட் அண்ட் தென் அவங்க கேப்சர் பண்ணால் கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணலாம். அண்ட் அவங்கக்கிட்ட சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மக்கிட்ட வீக்காக இருக்குது. ஓ நோ, ஓ நோ. பட் ஓ, ஸோ குயின் டேக் C3 மிஸ் பண்ணிட்டேன். சாரி, நைட் டேக் C3 சூப்பரான டாக்டஸ் வி மிஸ்ட் ஆர் ஐ மிஸ்ட். ஸோ குயின் டேக் C3 அண்ட் தென் பான் புஷ் பண்ணாங்கன்னா டிஸ்கவர்ட் அட்டாக் அண்ட் தட் வே ஐ எம் லூசிங் த பீஸ். அண்ட் செம்ம ஸ்ட்ராங்கான மூவ் அது. வா, ஓகே. கட்டினா தானே, கட்டலன்னா என்ன செய்வேன்? கரெக்டா? ஸோ லெட்ஸ் டெவலப். ஸோ டெவலப் பண்ணி அட்டாக் பண்ணுறோம். நைட் எங்கே போவார்? நைட் ஆக்சுவலாக ட்ராப்பா? ஆமாம், எங்கேயுமே போக முடியாது. தலைவா வா, தலைவா வா, தலைவா. ஆனால் உணர்ச்சிவசப்பட்டு வெட்டியிருந்தேன்னா முடிஞ்சது கதை. இப்போ அந்த பானை திருப்பி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பான் புஷ், ஐ ஜஸ்ட் டேக், யூ வில் ஜஸ்ட் மூவ். இங்கே நம்ம சென்டரில் வச்சுருக்குது எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? வெயிட்டிங் மூவ் எதுக்காக வெயிட்டிங் மூவ்ல என்ன? சரி ஓகே, கொஞ்சம் வந்து எப்பவும் போல் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண சொல்லி பிரச்சனை மாட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் இப்போ இந்த செஸ் பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்குமே அந்த அந்த கான்செப்ட் தான். செஸ் பிரின்சிபல்ஸ் வந்து போரிங்காக இருக்கும், எப்பவும் போல் விளையாடுற மாதிரி தான் தோணும். பட் அதுதான் வழி, அதுதான் நீங்கள் விளையாடி ஆகணும். பாருங்கள். சப்போஸ் நான் இங்கே வெட்டுறேன் அப்படின்னா அவர் இங்கே வெட்டுவாப்பில். அண்ட் தென் நான் இங்கே வெட்டினேன் அப்படின்னா அவர் இங்கே வெட்டுவார். வாவ். சப்போஸ் நான் வந்து நைட்டை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நைட்டு எப்படி சேவ் பண்ணுவார், அதை நம்ம யோசிக்கலாம்ல. ஆனால் திரும்பவும் நைட்டுக்கு ஸ்கொயர் கிடையாது. ஆனால் நம்ம கிங்கு சென்டரில் இருக்குது. அவருக்கு ஏதாவது இப்போ நான் நைட்டு வந்து D2வில் போடுறேன்னு வைங்களேன், வேறு என்ன நைட் எங்கே மூவ் பண்ணுவார்? இங்கே தான் போகணும். ஓ, வெரி டேஞ்சரஸுங்க இது ஆக்சுவலாக. இப்போ நைட்டை மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நைட் D4 வரும். இன் தட் கேஸ் நம்ம குயின் டேக் C3 ஆட முடியாது. ஏன்னா நைட் F3 செக்கு. வெரி ஸ்ட்ராங். ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை, குயிக்காகவே ஆடிட்டேன் நான்.
ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே ஏன்னா எனக்கு நைட்டை மூவ் பண்ணால் நைட் D4 வருது. நைட் D4னா குயின் இஸ் அண்டர் அட்டாக். குயினை வந்து நான் C2லையும் வைக்க முடியாது. அப்போது குயின் A3 தான் போகணும். அப்போது இங்கே டபுள் அட்டாக் இருக்கும், பட் இங்கே ஃபோர்க்கில் மாட்டிப்போம் நம்ம. ஸோ த ஹியூஜ் பிளண்டர். வாவ்! ஒரு பான் வேறு தலைவன் அப்பு, இன்னொரு பான் வேறு போக போகுது. வாவ் வாவ்! வாட் ஏ கேம் டுடே ஆல்ரெடி. வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து இப்போ வெட்டி தான் ஆகணும். டாக்டிஸில் நைட்டு மாட்டுச்சுன்னு நினச்சேன், பட் நான் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி கலாய்ப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை ஏதாவது டெஸ்பராடோ பண்ணலாம். டெஸ்பராடாவும் ஒர்க் அவுட் ஆகாது. நான் டெஸ்பராடோ பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னா, இப்போ நைட் இன்ட்டு G5 அடித்தாலும் கூட அவர் வந்து உடனே நைட் D4 தான் ஆடுவார். ஸோ தட்ஸ் அ பிரில்லியன்ட் மூவ். இப்போதைக்கு நம்ம நைட்டு மூவ் பண்ணக்கூடிய பொசிஷனில் நம்ம இல்லை. ஸோ லெட்ஸ் டேக் த பீஸ் ஃபஸ்ட். யா, அண்ட் நவ் த லைன் இஸ் ஓப்பன்ட். இந்த நைட்டை நான் இங்கே வச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். F1க்கு வந்திருக்கவே கூடாது. டேரெக்டாக கேன்சல் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இப்போ நான் அந்த பானை ரெக்கவர் பண்ண சான்ஸ் இருக்குது. என் கிங்கு சென்டரில் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கேல்குலேட். ஸோ G takes F3, அதுக்கப்புறம் ஒரு செக்கு கொடுப்பாரு. நான் நைட்டால் பிளாக் பண்ணுறேன்னு வைங்க. ஃபர்தராக எப்படி அவர் ப்ரெஷர் பண்ணுவார்? எப்படி ப்ரெஷர் பண்ணாலும் நம்ம அந்த பொசிஷனை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் வழி இல்லை. வெரி பேட் பொசிஷன் அவுட் ஆஃப் த ஓப்பனிங். அண்ட் இந்த பேட் பொசிஷனில் நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் பார்க்கணும். ப்ளஸ் இந்த மூவ் நைட் டு D4 ஸ்டில் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, யா. ஸோ பானோட சப்போர்ட் இருக்குது. இமீடியட்டாக வந்து இந்த பீஸை டபுள் அட்டாக் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படியே பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குயிக்காக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, டாக்டிஸ் மேலே டாக்டிஸ் வருதுங்க. குயின் D1 ஆடலான்னு பார்த்தோம். நைட் F3 செக். குயின் டேக்ஸ் F3, பிஷப் டேக்ஸ் C3 ஃபோர்க். தட் இஸ் இட். இது பிளேயபிள் இல்லை. அவரோட பீஸும் இன்னும் கொஞ்சம் 2 பீஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பிஷப் இன்ட்டு D4 அடிச்சுட்டு குயின் சைடில் கேசல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் பிஷப் இன்ட்டு E3, பான் இன்ட்டு E3, குயின் இன்ட்டு E3 செக்கோட இன்னொரு பான் வந்து ஃபாலோ ஆகும். அது இந்த பானை நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம இந்த மூவ் விளையாடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ குயின் B2, நைட் F3 செக்கு, அண்ட் தென் கிங் டு E2 ஆர் கிங் F1 கூட ஆடலாம். கிங் F1, கிங் G2 ஓடிடலாம்னு நினைக்கிறேன். யா, லெட்ஸ் கோ குயின் டு B2, புட்டிங் த நைட் இன் த பின். என்னன்னா இப்போ ஒரு செக்கு கொடுத்தாருன்னா திரும்ப இங்கே போயிட்டு நம்ம நைட் அட்டாக் பண்ணலாம். ஸோ தட் வே ஓகே. எனிவே அவர் ஃபஸ்ட்டு இங்கே வெட்டிடுவார். யா, சி குயினோட பேக்கப் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த அட்டாக் நல்லா இருந்திருக்கும். லைக் இந்த இந்த பொசிஷனில் இருந்து நல்லா இருந்திருக்கும். ஏன் நம்ம அந்த மூவ் விளையாடல? ஓகே, எனிவே ரூக் இஸ் தேர். ரூக் A1ல் ரூக் இருக்குது. அதர்வைஸ் நம்ம ரூக் குயின் C1 ஐடியா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த குயின் நைட் ட்ராப்னு நினச்சோம். அந்த பொசிஷனில் சூப்பராக ஆடினார் அவர். நல்ல டாக்டிக்கலாக விளையாடுறாரு. நல்லா விளையாடுற மேன் நீ. ஸோ இப்போ என்ன பிரச்சனை? நைட் இங்கே வரப்போதா?
ஓகேங்க. அவன் நைட் வந்து அவர் F4 கொண்டு வரட்டும். நான் என்ன பண்றேன், ரூக்க G5ல வச்சிடலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, கிங்கோட டயகனல்ஸ் அண்ட் இதெல்லாம் வீக்கா இருக்கு. ஐ கேன் சிம்ப்ளி ஏதாவது பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ, அட்டாக்கு தயாராகலாம் நம்ம. ஸோ, ரூக் டு G1 ஆடியிருக்கேன். ஸோ, அவர் நைட் இங்க கொண்டு வந்தாருன்னா, நான் இங்க மூவ் பண்ண போறேன். வெட்டினார்னா அட்லீஸ்ட் இந்த 2 பான்ஸ் எனக்கு கிங்க கார்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆனா, எனக்கு இந்த நைட் இந்த ஸ்கொயரை கார்ட் பண்ணா தான் நான் வந்து ஹெச் பான் அட்வான்ஸ் பண்ண முடியும். ஹெச் பான் அட்வான்ஸ் பண்ணால் ஜி பான் பின்ல இருக்கும். ஸோ தட் ஐ கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். ஸோ பார்க்கலாம். ரொம்ப மோசமான நிலைமைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவர் கிளியராக பெட்டராக இருப்பார் இப்போது. நம்ம ஏற்கனவே 2 ஆப்போனண்ட் ஆடிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்போனண்ட்லாம் இந்த மாதிரி சிக்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுட்டுருப்பாங்க. பட் ஓகே, நம்ம யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா இவருமே பெட்டராக விளையாடுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இவ்வளோ என்னோட சின்ன மிஸ்டேக் அழகாக பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. எல்லா கேம்லேயுமே சொல்லியிருக்கேன் கேன்சல் பண்ணணும் எல்லாம். இன்றைக்கி ஏன் அந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரியல. இதுதான். ஸோ இந்த மாதிரி தோணும்போது திரும்பவும் அந்த பிரின்சிபலை நினைவு கூர்ந்துக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் நமக்கு கிடச்சிருக்கு. பட் ஓகே. என்ன சொல்கிறதுனே தெரியலங்க எனக்கு. அதாவது தெரிஞ்சே நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய மிஸ்டேக். அண்டு இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பான் மூவ் நம்மளால் பண்ண முடியாது. ஐ மீன் அவங்களால பண்ண முடியாது. நான் கிங்கை வந்து D2க்கோ D1க்கோ மூவ் பண்ணதுக்கப்புறம் நைட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். நைட் G5 போடலாம். பிஷப்பால் கேப்சர் பண்ணார்னா ரூக்கால் டேக் பண்ணிவிட்டு திரும்ப H5 பானை அட்வான்ஸ் பண்ண பார்க்கலாம். இல்லை இப்படி மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா டாஸ்கில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ரூக்கை டபுள் கூட பண்ணலாம். அடுத்து இன்கேஸ் தேவைப்பட்டால் குயினை எப்படியாவது இந்த டயகனலுக்கோ இல்லை எப்படியாவது இந்த H2 அட்டாக் பண்ண கொண்டு வந்தோம்னா ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் இந்த பொசிஷன் நமக்கு. அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே விளையாடணும். கவுண்டர் அட்டாக் அட்டாக் வந்து கட்டாயமாக அவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவருக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ நான் சொன்ன அந்த ஐடியாஸ்லாம் நான் வந்து கொண்டு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அவரோட பிஷப்பை கம்பேர் பண்ணும்போது என்னோட பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி கட்டாயமாக சொல்லலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு பிஷப் E6 விளையாடினார்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அண்ட் அதுக்கப்புறம் ஜாலி தான் இருக்குது. ஸோ ட்ரேடை பற்றி நம்ம நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே, குயிக்காக அதர் சைட் ஆஃப் த போர்டில் விளையாடுறாரு தலைவர். என்னென்னா இப்போ பானுக்கு வந்து டபுள் அட்டாக்கு நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால வெயிட் பானை கொடுக்குறாரு. வெட்டினா குயினோட சப்போர்ட் எங்கே இருக்குது? குயின் எதாவது ஓவர்லோட் ஆகிருக்கா? எதையாவது கார்ட் பண்ணுறோமா? அப்படிலாம் இல்லையே. சரி விடுங்க. முதல்ல வேறு ஏதாவது நமக்கு இந்த பக்கம் ஆப்ஷன் இருக்கா? நான் F4 நான் கன்சிடர் பண்ணேன். பட் நைட் F5 இருக்கிறதுனால நம்ம F4 விளையாட முடியாது. ரூக் G3 நாட் பாசிபிள் பிகாஸ் நைட் கவரிங் தட் ஸ்கொயர். ஸோ பானை புஷ் பண்ணி திரும்ப குயினால் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ பான் புஷ் நைட் டேக்ஸ் அல்லது ஃபஸ்ட்டு இந்த மூவ்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட்டு பிளானை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இப்போ கண்டிப்பாக பானை வந்து புஷ் பண்ணி க்ளோஸ் தான் பண்ணணும் பொசிஷனை. வெட்டுறதை பற்றி யோசிக்கல நான். ஏன்னா வெட்டணும் அப்படின்னா ஃபைல் வந்து ஓப்பன் ஆகுது. B6 கூட போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் A3 போட சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா A3னா டேக்ஸ் சிம்பிளி இந்த ரூக் உள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. பட் பிஷப் இங்கே இருக்குது. பிஷப் அவர் சேலஞ்ச் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணிட்டார்னா அப்போ கட்டாயமாக உள்ளே வந்துடுவார். எல்லா பக்கமும் கிங் வந்து வீக் ஆகிடும். அதனால் நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அவர் இங்கெல்லாம் விளையாடினார்னா நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஏன்னா குயின் F6 போகலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் வின்னிங் மாதிரி நமக்கு. ஏன்னா ரூக் சாக்ரிஃபைஸ்லாம் இருக்குது. ஸோ சப்போஸ் இங்கே வராருன்னு வைங்களேன், இட்ஸ் ஆக்சுவலாக பிளண்டர். குயின் F6 அல்லது ரூக் டேக்ஸ் G5 டைரெக்டாக கூட கன்சிடர் பண்ணலாம் இன் சம் கேசஸில். அல்லது குயின் F6 threatening to take on H6 and then rook to G5 checkmate. நைட்டால் பிளாக் பண்ணாக்கா you can just sack the rook. ஸோ அதான் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். தலைக்கு தில்லை பாத்தியான்ற மாதிரி கிங் வந்து E2ல இருக்குது. இந்த கேம் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுடைய 2300ல் ஒரு மெமரபிள் கேமாக தான் இருக்கும் எனக்கு. ரோட் டு 2300ல். தெரியல. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து என்னாச்சு அப்படின்னா நான் ஒரு செஷன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருக்கும்போது
ஒரு பொசிஷன். என்னன்னா கேம்பிட்க்கு அகைன்ஸ்டா ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆடுறாரு. அவர் வந்து கொஞ்சம் கூட கேம்பிட் தான் ஆடுறோன்ற அந்த இதுவே இல்ல. அசால்ட்டா வந்து பொசிஷன் வந்து சூப்பரா வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது கிங்க சென்டர்லயே வச்சு எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. அந்த கேம் கூட அலெக்சாண்டர் அலக்கேனுக்கும் ருடால்ஃப் ஸ்பைல்மேன் 1912ன்னு சொல்லி நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஒருவேளை அது வந்து சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ஓகே ரொம்ப வாய் பேசாமல் விளையாடுவோம் நம்ம இப்போ. ஸோ பான் F4 ஆடினா என்ன பண்ணுவார்? பான் F4 ஆடுறது போல் நம்ம கிங் D2 போட்டால் வெட்ட போகிறாரு. கிங் D2 குயின் டேக் C4 த்ரெட்னிங் த நைட் அண்ட் நைட் F4 போகலாம். நைட் F4னா குயின் G5. ஆல்மோஸ்ட் நாங்கள் நல்ல பொசிஷன் தாங்க. ஆனால் கிங் மட்டும் வீக்காக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம F4 ஆட முடியாது. இப்போ F4 இப்போ ஆடலாமா? F4னா என்ன ஆகும்? பிஷப் டேக்ஸ் குயின் டேக்ஸ். ஸோ F4 இங்கே பான் ப்ரெஷரில் இருக்குது. நைட் இங்கே வந்தாங்க அப்படின்னா நம்ம ஓகே F4 வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கிங்கை வந்து முதல்ல அன்பின் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம நைட்டு மூவ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மூவ் நான் கன்சிடர் பண்ணமும் நைட் டு G4. இப்போ அது பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்கவரி இருக்குது இல்லையா? பட் பண்ண முடிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் இந்த மூவ். இந்த அதாவது இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் பீஸ் எதுனா இந்த பீஸ் தான். கரெக்டாக அவர் வந்து அதை நல்லிஃபை பண்ணுறாரு. ஸோ யா, எனக்கு இப்போ இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கிங்கை வந்து நம்ம பேக் ரேங்க் D2 D1 C1 அந்த மாதிரி போயிடலாமா, இல்லை கிங் சைடில் போகலாமான்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா D1ல் ட்ரா பண்ணிக்கலாம்னு தோணுது. எதுக்கு D2 போகல அப்படின்னா தேவையில்லாமல் ஃப்யூச்சரில் ஏதாவது செக் வரலாம், அதுக்கு தான் இந்த மூவ். அண்ட் நான் கிங்கை மூவ் பண்ணேன் அப்படின்னா நைட் G3 ஒரு பாசிபிலிட்டி. நைட் G3க்கு அப்புறம் ருக் G3னா நம்ம ஏன்னா நைட் இஸ் என்டர் அட்டாக். ஸோ நைட் இங்கே போக முடியாது. ஸோ யா ஓகே, எனிவே குட். கிங் டு D1. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குயின் டேக் C4க்கு அப்புறம் நைட் இஸ் இன் த்ரெட் பிகாஸ் பான் இஸ் பின்ட். ஸோ கண்டிப்பாக அவர் நைட்டை மூவ் பண்ணி தான் ஆகணும். அவர் நைட்டு மூவ் பண்ணி நம்ம நைட்டையே சேலஞ்ச் பண்ணார் அப்படின்னா கூட நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குயின் இங்கே போட போகிறேன். அல்லது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கலாம், பெட்டராக ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அல்லது நைட் டு G4. நைட் இங்கே வைக்கும்போது நம்ம நைட் டு G4 கூட கன்சிடர் பண்ணலாம். த்ரெட்னிங் டு வின் த பான் அண்ட் F6ல் சின்ன ப்ரெஷர். பட் ஆனால் குயினோட சப்போர்ட் அங்கே இருக்காது, ஏன்னா குயின் டேக் C4ல் இருக்குது. பட் இட் இஸ் குட் டு பி தேர் ஆன் G4. ஒரு பிளாக் ஹெட் மாதிரி க்ரியேட் பண்ணிப்போம். அண்ட் லைட் ஸ்கொயர்ஸில் பிரச்சனை வராது இனிமேல். அண்ட் இந்த பான் அட்வான்ஸ் பண்ணுறது நமக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நைட்டால் வெட்டினா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நைட்டால் வெட்டினா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமாக ஏதாவது பண்ணாம்ப்பா. நைட் இன்ட்டுனா என்ன ஆகும்? நைட் இன்ட்டு ஒன்றும் ஆகாது. லெட்ஸ் டேக் வித் த குயின் as per த பிளான். ஸோ அவர் ரூக்கை வச்சு இங்கே ப்ரெஷர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ யா, கிங்குனால தான் நமக்கு பிரச்சனை வரும். நமக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் கிங்கை டிஃபெண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய யோசிக்கவே இல்லை. ரூக் D8 மாதிரியான மூவ்ஸோ இல்லை டபுள் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவருக்கு ஈஸியான பிளான். நம்மளோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ ரூக் G3னா எங்கே போக போகிறாரு? இங்கே வர போகிறாரு. நம்ம நைட் F5 ஆனா என்ன பண்ணுவார்? நைட் F5 இஸ் அ கவுண்டர் அட்டாக். பட் ஆனால் 2 பீஸ் ஹேங்கிங்கில் இருக்கும். இங்கேயும் அட்டாக்கு, அங்கேயும் அட்டாக்கு. ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கார்ட் பண்ண முடியாதுல்ல. ஓகே, நைட் F6க்கு அவர் என்ன விளையாடுவார்? நைட் F6னா குயின் F6 ஆடுவார். தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். நோ. ஓகே, லெட்ஸ் கோ ருக் G3. இது ஏன் வந்து இது விளையாடுறாரு தைரியமா? இதில் எதாவது பிரச்சனை இருக்கா நமக்கு? ருக் G3 நைட் E5 இஸ் த ஐடியா. அதுக்கப்புறம் நம்ம குயின் எங்கே கொண்டு போகிறோன்றது தான் இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டு. ஆனால் நைட்டு E5 போனால் குயின் G5 வராது. பட் we can ப்ளே குயின் இங்கே விளையாடலாம். அடுத்து நைட் D5 கன்சிடர் பண்ணலாம். ஐ திங்க் நம்ம குயினை C3ல் வைக்கலாமா? குயினை C3ல் வச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகும். அண்ட் அதே போல் நம்ம பான் F4 ஐடியாவும் லைவில் வரும். நைட்டை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் இஸ்
Enough hanging. Okay, let's play rook g3. இந்த மூவ் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான மூவ் தான் ஆக்சுவலாக. யா, நம்ம டபுளும் பண்ணலாம், h4 ப்ரிப்பேர் பண்ணலாம். லாட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் தேர். knight e5 இஸ் த மூவ். வேறு எதுவும் அவர் பண்ண மாட்டாப்ல. ஓ, ஆக்சுவலாக நைட் e5க்கு நைட் d5 ஆடலாம். அவர் நம்மளை வெட்டினார்னா இங்கே போட்டு செக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்கலாம், ஃப்ரீ பீஸு. பட் அதனால் நமக்கு எதாவது யூஸ் இருக்குமா? நைட் d5 யூஸ் இருக்குங்க கட்டாயமா. பட் ஆனால் குயினோட டிஃபென்ஸில் தான் நைட் இருக்கும். அப்போ நம்ம திரும்ப குயின் ஓவர்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அவர் குயின் எங்கே மூவ் பண்ண போகிறாருன்றதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். பட் ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த பொசிஷனில் நம்ம இந்த அளவுக்கு விளையாடுறது அவர் பண்ணக்கூடிய ஸ்லோ மூவ்ஸ்னால தான் இதெல்லாம் நடக்குது. ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக்கை வந்து கன்டினியூ பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக ஆடி இருக்க முடியாதுன்னு வைங்களேன். யா, ரைட். நம்ம ஏன் வந்து நைட் ஓகே, ரெண்டு மூணுமே நம்ம யோசிச்சோம்ல, நைட் d5 அண்ட் நைட் f5. நைட் f5 ஏன் விளையாடக்கூடாது? ஓகே, இங்கே வந்து கேப்சர் பண்ணி கிங் எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாரு. தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் நம்ம ரூக் மட்டும் டபுள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் இந்த பொசிஷனில். ஏதாவது மேட்டிங் பேட்டர்ன்ஸ் எதாவது இருக்குமா இங்கே? நைட் இங்கே வைக்கும்போது அவர் குயின் d6 விளையாடிட்டாருன்னு வச்சுங்களேன், குயின் அட்டாக்ல இருக்கும், நைட் அட்டாக்ல இருக்கும். ஸோ குயினை வந்து நம்ம e4 கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் he will pressurize the knight. நான் ஏன் இந்த நைட்டை வந்து பின்னில் போடக்கூடாது? ஏன்னா குயின் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ப்ளே குயின் டு e4. யா, குயின் டு e4. கிங் சென்டரில் மாட்டினா தான் பிரச்சனை. குயின் e4, rook d8 and there is a double attack, but we can move the knight to f6. Rook will be guarding, queen will be guarding. Yeah, let's go queen e4. செக்கில் ஏதோ மாட்டிட போகிறோம் டிஸ்கவரி மாதிரி. அண்ட் சம் கேசஸில் திரும்ப கிங் e2 விளையாடலாம். மன்னிச்சிடுங்கள், ஏன்னா இந்த மாதிரி ஆடி இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ராங் மெசேஜ் உங்களுக்கெல்லாம். நீங்கள் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி விளையாடுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது டிபெண்ட்ஸ். அகெயின் வந்து நம்ம இது ஃபிக்ஸ்டு கிடையாது. அகெயின் இது வந்து டிபெண்ட்ஸ் தான். பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏன்னா எனக்கு கிங் e2 நான் வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இனிமேல் நைட் செக்கோ இல்லை இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராது. கிங் e2 போட்டேன் அப்படின்னா ரூக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நான் வேணால் இந்த பக்கம் ஸ்விங் பண்ணிக்கலாம் டிஃபென்ஸ்க்கு, அல்லது ஸோ எப்போனாலும் இப்படி கூட ஓடலாம், இப்படி கூட ஓடி ஒளிஞ்சிக்கலாம் h2வில். அந்த பக்கம் கூட போயிருந்துக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இந்த கிங் சேஃப்டி தான் பெரிய கன்சர்னாக இருக்குது நமக்கு. ஈவன் ஒரு ரூக் d8 ஆடினா கூட நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் எடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. லைக் நைட் f5 போடலாம், ரூக் வந்து இங்கே டிஃபெண்ட் பண்ணோம். அண்ட் திஸ் பான் இஸ் ஆல்சோ த்ரெட்டன்ட். இன் தட் கேஸ் வி கேன் ஆக்சுவலி டேக். ஆமாம், அதை வெட்டிடலாம். ஆக்சுவலாக செக்கோட வெட்டிட்டோம் அப்படின்னா குயினால் வெட்டுறாருன்னு வைங்களேன். குயின் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் e5, த்ரெட்டனிங் டு டேக் ஆன் g5. ஃபோர்க் இல்லை, பட் கம்ப்ளீட்லி எக்ஸ்போசிங் த கிங். அண்ட் தென் கிங் h7, rook h5 ஐடியா இஸ் தேர். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. திரும்பவும் ஒரே பிரச்சனை, நம்ம கிங்கு தான் பிரச்சனை. ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் குயினுக்கு வந்து டிஃபென்ஸ் கொடுத்துருக்காரு. த நைட் இஸ் ரெடி டு மூவ். எனக்கு என்ன ஒரு மூவ் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஏன் வந்து இந்த பான் அட்வான்ஸ் பண்ணக்கூடாது? தேவையான அளவுக்கு நமக்கு இங்கே டிஃபெண்டர் இருக்கிறாங்க. நான் f6 போட இல்லை f5 போட வாய்ப்பு இருக்குல்ல. f6 செம ஸ்ட்ராங், ஐ மீன் f5 செம ஸ்ட்ராங்கான மூவாக இருக்குமோ? ஆமாம். வா, நல்ல வேலை நம்ம ஹெச்பான் போடல. போட்டிருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், தெரிச்சிருப்போம் நம்ம. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கொயரும் பிரச்சனை. ரொம்ப தூரம் போக முடியாது அவரோட நைட் ஹேங்கிங்கில் இருக்க வரைக்கும். ஸோ லெட்ஸ் கோ நைட் டு f5. அண்ட் அகெயின் நான் ஐம் ரெடி டு ப்ளே கிங் e2. பட் ஆனால் இங்கே செக் இனிமேல் வரும், அதை நம்ம இனிமேல் பண்ணணுமான்னு யோசிக்கணும். பட் ஐ ரியலி வாண்ட் டு ப்ளே கிங் e2, கிங் ஆர் ஓகே கிங் e1, கிங் f1 போயிடலாமா?
ஆனால் இங்கே சில டாக்டர்ஸ் இருக்குங்க அவருக்கு. என்னென்னா அவர் இங்கே வெட்டலாம், என்ன ஒரு வெட்ட விடலாம். ஆனால் பிரச்சனைனா அவருக்கு மேட் த்ரெட் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீவர் பட்டக். ஏன்னா குயின் இங்கே இருக்குது. பட் ஒரு ரூக்கை சப்போஸ் ரூக் D8 விளையாடுறாரு அப்படின்னா நம்ம நைட் இன்ட்டு H6, குயின் இன்ட்டு H6, குயின் இன்ட்டு E5, ரூக் இன்ட்டு D3 செக், கிங் C1 அட்டாக்கிங் த ரூக். ஏதாவது செக் வருமா குயின்னால்? ஏன்னா எனக்கு இங்கே செம மூவ் இருக்குது, ரூக் இன்ட்டு G5 மூவ். அப்போ குயின் இங்கே இருக்கும்போது பான் F6 விளையாடினா என்ன பண்ணுறது? பான் F6னா குயினை த்ரெட்டன் பண்ணுறாங்க. பட் குயின் E6 செக் போடலாம், கிங்கை மூவ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம நைட் இன்ட் H6மே ரொம்ப ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. 2 மூவ் பார்த்துட்டு நம்ம விளையாட முடியாது. ரூக் D8 நைட் H6 செக்கு, குயின் டேக்ஸ் H6, குயின் டேக்ஸ் E5, பான் F6. பான் F6னால் நம்ம திரும்ப பின்னாடியே வந்துடலாம்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்தால் திரும்ப பான் F5 வரலாம். பான் F5. பட் நம்ம டி பான் வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். எனக்கு என்னென்னா இந்த ஒரு அட்டாக்கிங் பீஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, மூவ் பண்ணிட்டாப்புல. ஆக்சுவலாக நம்ம இப்போ நைட் இன்ட்டு H6 செக்கோட வராது. அவரோட பிளான் என்னென்னா இப்போ செக்கோட வரலன்றதுனால பான் அவர் இங்கே போட வாய்ப்பு இருக்குல்ல. எஸ். அவர் இங்கே பான் இங்கே போடுறாருன்னா நம்ம ஃபோர்க்கில் மாட்டிப்போம். ஃபோர்க் லேட்டராக வரும், பட் மாட்டிப்போம் நம்ம. பட் நம்ம ஏன் இந்த மூவ் கன்சிடர் பண்ணக்கூடாது? ரிமூவிங் த குயின் ஆர் அட்டாக்கிங் த குயின்ட்டு. ப்ளஸ் நம்ம F4மே நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த பொசிஷனில். F4 எக்ஸ்போசிங் த கிங்கர். பேசாமல் இன்னொரு மூவ் கூட எனக்கு தோணுது. ஓகே, D4 போட்டால் ரூக்கை இன்வால்வ் பண்ணி பின் பண்ணிடுவார் நம்மளே வாண்டடாக பார்த்தலன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அதை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் மைண்டுக்கு வர மூவ் எனக்கு F4 தோணுது. இன்னொன்று நைட் டு D4 தோணுது. ஓகேங்களா? ஸோ நைட் டு D4 லுக் ஸ்ட்ராங். நைட் D4 போட்டால் எங்கே போவார்? டார் ஸ்கொயர்ஸ் போவார். சரி, ஓகே, லெட்ஸ் கோ F4. கிங்கு சேஃபே கிடையாது நம்ம கிங்கு. F4 பதில் H4 போடலாமா? ஏன்னா நம்ம இங்கே வெட்டணும்னா H5லும் ஓப்பன் ஆகும்ல. சரி, ஓகே, H4 போடுவோம். ஓகே. ஓ வாவ், இன் பிட்வீன் மூவ். நான் இங்கே வெட்டுறேன், அடுத்து இங்கே ஃபோர்க் பண்ணிடுவார். இல்லைனா கூட குயின் சாக் பண்ணி விளையாடலாம். செக்கு கொடுத்தோன்னா இங்கே தான் போவார். அடுத்து செக்மேட் கூட பண்ணலாம். பட் சரி, நான் குயின் டேக்ஸ் இதை ஆனா என்ன பண்ண போகிறாரு? அல்லது நான் செக்கு கொடுத்தனா என்ன பண்ணுவார்? திரும்ப பின்னாடி போயிடுவார். ஓகேங்களா? திரும்பி ஒரு பீஸ் எடுக்க தான் போகிறாரு. ஓகேங்களா? பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் அந்த பிரச்சனை மாட்டிட்டோம் பார்த்தீங்களா? அதுதான். பீஸ் அப்பு இப்போதைக்கு நம்ம. அண்ட் அவர் டபுள் அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம ரூக்கை வச்சு கார்ட் பண்ணலாம். அடுத்து இந்த த்ரெட் இருக்குது. இப்போ மட்டும் நம்ம கேஸ்லிங் பண்ணுற ஆப்ஷன் தான் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் கிங்கே D1ல் இருக்குது. அண்ட் மை குயின் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டட். நான் வேணும்னா இதை வெட்டலாம். ஐ திங்க் he blundered here. லுக்ஸ் லைக் a clear blunder. என்னன்னா ஓகே, மேபி ஒரு குயின் டேக்ஸ் A2 கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே, பின் பண்ணுறாரு, டபுள் அட்டாக் பண்ணியிருக்காரா? ஓகே, யா.
ம். ஏன்னா இந்த ரூக் ரொம்ப முக்கியம் நமக்கு. பீஸ் போனா பரவால்ல. தட் இஸ் ஓகே. 2 பான் அப் ஆயிருவாரு. பீஸ் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டைம் வேற போச்சே. சுத்தம். லெட்ஸ் கோ ரூக் H2. ரூக் G4 போலான்னு பார்த்தேன். பட் இங்க டபுள் அட்டாக்கோட வந்துருச்சு. அதர்வைஸ் ஐ தாட் நம்ம கம்ப்ளீட்டா பீஸ் அப்புன்னு நெனச்சேன் நானு. பட் இப்ப காம்பன்சேஷனே கிடையாது நமக்கு. வி ஆர் லூசிங்ன்னு நெனைக்கிறேன் இப்போ. அதுவே இப்ப தான் தெரியுதான்னு கேட்காதீங்க. அண்ட் இந்த பானையும் வெட்டிருவாரு. வேணா அவர் வெட்டட்டும். ஏன்னா அவர் நம்ம இன்வைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பான் போயிடும். அட்லீஸ்ட் நம்ம இந்த பானையாவது வெட்டிட்டு ரூக் ஆக்டிவேட் பண்ணலாம். சப்போஸ் செக் குடுத்தாருன்னா குயின் B3. தட்ஸ் ஓகே. ஸோ இங்கே செக் குடுத்தாருன்னா இங்கே வச்சுக்கலாம். தட் இஸ் அ கவுண்டர் செக். டேக் வித் த ரூக். அட்டாக் ஆன் த C pawn. ஓகே. 2 pawns அப். அவர் ரூக் கொஞ்சம் ஓகே. என் ரூக்குமே ரொம்ப பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அந்த கிங் மட்டும் நம்ம சேஃப்டி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லைக் ஏதாவது ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவ். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுலேயே குறியா இருந்தோம். ஒரு மூவ் நம்ம இடையில வந்து வெயிட் பண்ணி கிங்கை சேஃப்டி பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல வின்னிங் பொசிஷன் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவரோட கிங் வந்து கரெக்டாக ஒரு கிங் H8 மூவ் பண்ணார்ல, அந்த மாதிரி டைமில் நமக்கு ஒரு மூவ் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் மேபி கிடச்சிருந்திருக்கும். நான் அதை வந்து யூஸ் பண்ணாமல் கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஆடிட்டேன். அது ஓகே தான். இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாரு எப்படியாவது டிஸ்கவரி மாதிரி ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இருக்கிறது ஃபியூ செக்ஸ் தான். இங்கே ஒரு செக் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு செக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி பெருசாக எதுவும் செக் இல்லை. மற்ற செக்லாம் அவருக்கு லூசிங், மெட்டீரியல் லூசிங். அண்ட் ஈவன் இந்த செக் தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும். யா. ஸோ now I'm threatening C7 and threatening this. நம்ம ரூக் ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சோம். F8 ரூக் இன்னும் கேமுக்குள்ளே வரல. பட் என்னோட ரூக் ஓகே. H2 ரூக்கு. இந்த ரூக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ரூக்குமே பெட்டர் ஆக்சுவலாக. ப்ராப்ளி அவர் இந்த பானை டிஃபெண்ட் மட்டும் தான் வைஸ் சாய்ஸாக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அவருக்கு இங்கே தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அதை விட்டுட்டாரு அப்படின்னா நமக்கு இங்கே கவுண்டர் அட்டாக் சான்சஸ் நிறையா இருக்குது. அதே போல் அவர் இங்கே இதை எதை மூவ் பண்ணாலும் ஃபஸ்ட் நான் இங்கே தான் வெட்டணும். இங்கேயுமே அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஸோ பாஸ்ட் பான்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஓகே. அவர் என்ன பண்ண பார்க்குறாரு இப்போது? வெயிட். நான் இங்கே ரூக் G2 போட்டேன்னா இங்கே வச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணிடுவாப்புல. நம்ம ஏன் இப்படி அட்டாக் பண்ணக்கூடாது? ஏன்னா அது செக்கோட வருது. அதுதான் முதல்ல அவர் பாதுகாப்பு கொடுக்கணும். திரும்பவும் ப்ரெஷர் பண்ணுவோம். இது எதிர்பார்த்தது தான். ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. நான் இந்த மூவ் கன்சிடர் பண்ணுறேன். பட் அவர் வெட்டினதுக்கப்புறம் பானலை வெட்டுவோம். எனக்கு ரூக் அப்போனா ரூக்குக்கு இந்த மூவ் பண்ணியிருந்தேன்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ ஆக்ஷன் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. அவர் இந்த பான் அட்டாக் பண்ண வந்தால் நான் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது?
இங்கே போவோம் நம்ம. நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கிங் அவர் கொண்டு வந்துடலாம் இப்படி. பான் F4 ஆடுறதுக்கு முன்னாடி. ஓகே, அவரே டிஃபெண்ட் பண்ணிட்டாரு கரெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட் மூவ் இப்படி வர போகிறாரு. ரொம்ப கஷ்டம் இனிமேல். திஸ் இஸ் ஜுக்ஸ் வாங் ஃபார் அஸ். ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. இந்த பானை விட்டுட்டு தான் ப்ரோக்ரஸ் பண்ணணும். விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குது. பட் நான் எப்படியாவது B7 பானை அட்டாக் பண்ண தயாராகணும். ஆனனா சான்ஸ் நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்துமே இந்த செக் இருக்குது. வெரி டிஃபிகல்ட் பொசிஷன். ஓகே, லெட்ஸ் ட்ரை சம்திங். மாட்னியாடா பம்பரை கட்ட மண்டையான்ற மாதிரி முடிச்சு விட்டார் நம்மளை. ஏன் இந்த செக் கொடுத்தாரு? ஓகே, ஆக்சுவலாக இங்கே போனால் என்ன பண்ணுவார்? இங்கே வருவார். தேர். ஓகே, கட் ஆஃப். கட் ஆஃப் செய்கிறார் என்னை. ரூக் G3 கன்சிடர் பண்ணுறேன். டேக் நாட் டேக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் கோ தேர். அண்ட் இந்த செக்குமே நல்ல செக் நமக்கு. சப்போஸ் அவர் ட்ரேட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவார்? ட்ரேட் பண்ணலாம், இங்கே போக முடியாது. ஸோ செக்கு கொடுக்கலாம். செக்கு கொடுத்தா மேலே போவேன். நம்ம ரூக் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஸோ சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ட்ரா பண்ணுறதுக்கு அல்லது வின் பண்ணுறதுக்கு. ஸோ யோசிக்கிறாரு, என்னடா அது வம்பா போச்சேன்ட்டு. அழகாக ஒரு கிங்கே கொண்டு வந்திருக்கலாங்க. கிங்கை கொண்டு வந்துட்டு பான் அட்வான்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாத மூவ் எனக்கு தெரிஞ்சு. கேல்குலேட் பண்ணிகிட்டு இருப்பார். ரூக் டேக்ஸ் G3, பான் டேக்ஸ் G3, கிங்கிங்க. அடுத்து நான் வெட்டுறேன், அவர் என்ன வெட்டுறாரு. அவர் பானை புஷ் பண்ணால் இந்த பான் தான் ப்ரொமோட் பண்ணுவார். நம்ம பெட்டர் வந்து இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டோம் அப்படின்னா 1 2 3 அவரும் வழி விடணும் இல்லையா? போவார். 1 2 3 4 ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணிவிடுவோம். அதனால் வெட்ட முடியாது, சிம்பிள். அண்ட் அதே போல் C5லையுமே அவர் விட்டு கொடுக்கக்கூடாது இப்போது. யா, வெரி ஆப்வியஸ் மூவ். ஸோ கிங் இங்கே வந்து நான் இந்த பானை கலெக்ட் பண்ணிடலாம். ப்ராப்ளி அவர் இங்கே தான் போய் ஆகணும். அந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பானை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன் நான். நம்ம எங்கே போய் கலாயக்கூடாது. யா, செக்கோடு வெட்டுவோம். அதுக்கு தான் அந்த மூவ் பண்ணேன். இந்த பான் ஆக்சுவலாக நம்ம இங்கே போகிறது தான் பெட்ரு, அவர் இங்கே வெட்டும்போது. ஓகே, இட்ஸ் அட்டாக். ஓ, செக்கோட விட்டார். பட் ஓகே, நமக்கு அந்த பான் அந்த பொசிஷன் கிடச்சிருக்கு. உள்ளே போந்துட்டோம். ஆனால் இப்போ என்னென்னா அவருக்கு இங்கே பாஸ் பண்ணுறக்கு. ஸோ இந்த செக்கு நான் யோசிக்கல. ஆனால் செக் வச்சுட்டு திரும்ப வெட்டிடுவார் அப்படின்ட்டு அந்த டெம்போவில். டேக்ஸ் புஷ். இங்கே 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 ப்ரொமோஷன். நானும் ப்ரொமோஷனுக்கு அப்புறம் அவரோட மூவ் இல்லையா? வெட்ட முடியாதே. இந்த பான் போயிடுச்சுன்னா 2 பாஸ் பண்ண வச்சுருப்பார் தலைவர். ஸோ இங்கே வைப்போம்.
ஓகே. இது ரொம்ப தப்பான மூவ். ஏன்னா, அவரு வந்து கனெக்ட் பண்ணிடுவாரு அண்ட் ரூக்க சாக் பண்ணிடுவாருன்னு நெனைக்கிறேன் இந்த பானுக்கு. ஆக்சுவலா கிங் இங்க போட்டு ஆடிருக்கலாம். ஓகே வெயிட். இங்க ரூக் இங்க போட்டாருன்னா, நான் இங்க போவேன். அடுத்து அவர் புஷ் பண்ணுவாரு. நான் புஷ் பண்ணுவேன். அவர் புஷ் பண்ணி குயின் எடுத்துருவாரு. ஆக்சுவலா கிங் A4 நான் ஏன் கன்சிடர் பண்ணவே இல்ல. கிங் A4 நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஓகே. கிங் பக்கத்துல வருது. சின்ன ட்ரிக் பண்ணியிருக்கேன். செக் போட்டு இங்க பிளாக் பண்ணிக்கலான்ட்டு. பார்க்கலாம். அவர் ஆக்சுவலா புஷ்ஷே பண்ண முடியாது இப்போ. இந்த பான வேணா புஷ் பண்ணலாம். கனெக்ட் ஆயிடும். பட் ஸ்டில் ஐ அம் கோனா ட்ரை த சேம். வாவ்! ஆனா 2 கனெக்டட் பாஸ் பான்ஸ் இருக்கு. நான் குயின் எடுக்கறத அவரால இனிமே தடுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஒரு செக் வேணா குடுக்கலாம். யாஹ்! நெக்ஸ்ட் அவரும் குயின் எடுத்துருவாரு. ஓ மை காட்! செக்கோட வருதுங்க குயினு. ப்ரமோட் பண்ணுவோம். யாஹ்! வெரி வைல்டு கேம். கீவர்ல குயின விட்டுறக்கூடாது. இது மாரிலாம் நடந்திருக்கு எனக்கு. நான் டோர்னமெண்ட்லயே பண்ணியிருக்கேன் இந்த மாரி. ஆக்சுவலா ஒரு ப்ரமோஷனே பண்ணலாம். ஏன்னா, பர்பச்சுவல் செக் என்னால குடுக்க முடியாது. நெறைய அண்ட் இன்ஃபாக்ட் சில டைம்ல ஃபோர்க் கூட பண்ணிடுவாரு அவரு. இங்க வரவே முடியாது என்னால. அப்படியே ஃபோர்க். திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ நம்ம பெட்டர் வந்து நம்ம செக் குடுக்கும்போது அவரு செக் குடுத்து நம்மள பிளாக் பண்ணும்போது, நமக்கு செக் வராத மாரியான ஸ்கொயர்ல தான் போணும். பட் அவ்வளோ ஈஸியா நம்ம அத பண்ண முடியாது. ஓகே. யாஹ்! புஷ் த பான். ஆக்சுவலா புஷ் பண்ணலாங்க. ஏன் புஷ் பண்ண மாட்றாரு? பர்பச்சுவல் வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாரி பொசிஷன்ஸ்ல. ஏன்னா என் செக்கு ஐ மீன் என் கிங்கு எக்ஸ்போஸா இருக்கிறதுனால செக்கு செக்கா குடுத்து, அழகா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிடலாம் குயின. ஓகே. அப்படி இப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போறாரு. ம். கிங் A4 ஆடியிருந்தோம்னா, ரூக் மூவ் நம்ம பிரிவென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதில ஒரு டெம்போ நமக்கு கிடச்சிருக்கும். அத வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும்.
ஸோ இங்கே வந்தோன்னா ஃபோர்க்கு, இந்த பக்கம் எங்கே போனாலும் ஃபோர்க்கு, அண்ட் இங்கே வந்தாலும் ஃபோர்க்கு. கோ டு த டாஸ்க். ஓ, இங்கேயே போகலாம். இல்லை, தைரியமாக புஷ் பண்ணலாங்க. ஏன் ஒரு ரொம்ப பயப்படுறாரு பர்பஸில் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்கீவர் இருக்கிறதுனால பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் திஸ் குயின் இஸ் டிஃபெண்டிங். குயின் H2 விளையாடலாமா? குயின் H2 விளையாடினா என்ன ஆகும்? அடுத்து செக் வச்சு ப்ரொமோஷன் ஸ்கொயரை கார்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிடுவார். ரொம்ப சிம்பிள். ஓகே, எனிவே லெட்ஸ் ட்ரை அவர் பெஸ்ட். ரெண்டு குயின் இருக்கும்போது கூட பர்பச்சுவல் செக்கில் வந்து மாட்டுவாங்க. பட் இப்போ மாட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. குயின் அழகாக சில ஸ்கொயர்ஸை கார்ட் பண்ணிடுச்சு. இங்கே போகலாம் நம்ம. செக்கே இல்லை. கிங் ஜி, குயின் G1. ஓகே, கேமராவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா லென்த்தாக போயிட்டுருக்கு இந்த கேமு. இன்னும் 25% இருக்குது. தட்ஸ் ஓகே. இந்த செக்குக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே போகலாம். இந்த செக்குனா இங்கே போகலாம். இங்கே செக்குக்கு லாக் பண்ணார்னா இங்கே செக்கு போடலாம். திரும்பவும் பிளாக் பண்ணால் செக்கு நகி. செக். ஆக்சுவலாக குயின் G3 வச்சாலே அதுக்கப்புறம் செக் இல்லை. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். பானை பின்னில் போட்டு. ஷோவா. எப்படியும் கிங்கை மூவ் பண்ணாமல் அன்பின் பண்ண முடியாது. மேலே போனாலும் கீழே போனாலும் செக் கொடுப்போம். அண்ட் நம்மளை வந்து ஃபோர் பண்ணுறதுக்கு கிங்கு தூரமாக இருக்குது. ஸோ யா. ஸ்கீவரர். ஹலோ ஸ்கீவரர். ஹலோ ஸ்கீவரர். ஓகே. இதே மாதிரி ஒரு ஸ்கீவரில் தான் விட்டேன் நான் குயினை ஒரு டோர்னமெண்ட் கேமில். சப்போஸ் நான் இங்கே வந்தேன்னா இங்கே போட்டு எதாவது பண்ணிடுவாரோ. அவ்வளோதாங்க செக்கு. ஓ,
ஸ்டில் இந்த இது இருக்குல்ல, பின்ல இருக்கிற வரைக்கும் அவர் ப்ரொமோட் பண்ண முடியாது. ஆல் ரைட், ஐ எம் கெட்டிங் நியர் டு த கிங். தலைவா, என்ன தலைவா? தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த பின். இங்கே செக் வைக்கலாம் ஆக்சுவலாக, அப்பயுமே பின்னு தான். We have so many pins and now there is no check. Wow. Next I am threatening check. King here check. King F1 போயிடுவார். டாஸ்கோயில் செக் வைக்க பார்த்துக்கணும். தேவையில்லாமல் கிங் இம்ப்ரூவ் பண்ணி விட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ அவருக்கு ஆக்சுவலாக, ஏன்னா செக் இல்லை. குயினால் எங்கேயும் போக முடியாது பிகாஸ் வி ஆர் த்ரெட்னிங் செக் மேட். வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட். இங்கே போனார்னா மேட்டு. வெரி நைஸ். செக் கொடுத்தா என்ன பண்ணுவார்? Yeah, let's give the check. It's a draw now, I believe. That's all. That's all. Wow. Unbelievable. தலைவரே தலைவரே, என்ன இது இப்படி ஆகி போச்சே. ஓகே, ஆல் இஸ் வெல். நம்பவே முடியல. 2 குயின் இருக்கும்போது கூட இந்த மாதிரி ட்ரா நடந்திருக்கு. அந்த பொசிஷன் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I had to do that Jim Mariri. Okay, thanks. Good game and yeah, never give up. So that's the lesson and follow the castling. I mean, follow the opening principles. Okay, let's go over this game. ஆக்சுவலாக நான் தோத்துட்டுனே சொன்னேன், பட் ஆனால் நான் விளையாடிட்டு தான் இருந்தேன். அண்ட் அவர் தேவையில்லாமல் கிங் அங்கே ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஏதோ ஒரு பேட்டர்ன் ஏதோ மிஸ் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டே அவர் வந்து புஷ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் த கேம் இஸ் வெரி புவர் நமக்கு இன்றைக்கி. ஒன்ஸ் இன் அ வைல் இது நடக்கும். ஓகே, ஒரு பிரில்லியன் மூவ். இது அஃப்கோர்ஸ் அ பிரில்லியன் மூவ், ஏன்னா டேக்டர்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ இந்த மூவ் தான், இந்த ஒரு மூவ் இல்லைனா நம்ம தப்பிச்சிட்ருப்போம். ஓ, வெட்டிகிட்டே அதை பண்ணியிருக்கலாம் போல். ஓ, கிங்காலே வெட்டியிருக்கலாமோ? சரி, ஓகே விடுங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணோம். இவ்வளோ கேவலமான பொசிஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வந்தது பெரிய விஷயம். கிங் D3, சரி C4 உள்ளே பூந்துருக்கணும். ஸோ இங்கே நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இங்கே வந்து அவர் வெட்ட முடியாது ஆக்சுவலாக. வெட்டினார்னா கஷ்டம்தான் அது. சரி, அவரோட மூவா வெட்டு வெட்டு. பான் இங்கே நம்ம இங்கேயும் வெட்டிக்கலாம், ஏன்னா மூவ் தான் பண்ணுறோம். டங் டிங் டங் டிங். ஹால் கேம் ஈக்குவல். ஸோ அவரும் குயின் எடுப்பார். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்துடுவோமா குயிக்காக, ஏன்னா ஓப்பனிங் தானே கேவலமாக விளையாடணும் நம்ம. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். B4 தேவையில்லாத H3. அந்த கேமில் H3 ஆடிருக்கக்கூடாது, அங்கே H3 ஆடணும். இங்கே H3 ஆடிருக்கணும், இங்கே ஆடலை. கேஸ்லிங் பண்ணிடும். கேஸ்லிங் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது. கரெக்டாக அவர் என்ன பனிஷ் பண்ணார் சென்டரில். வெட்டி போட்டுட்டு கேசல் பண்ணு, நைட் E3 ஆடுன்னு சொல்லுது. வெட்டிட்டு நைட் E3. ட்ரேடை பற்றி யோசிக்கவே இல்லை. அங்கே வெட்டி தானே டாக்டர்ஸ் இருக்குது, அதான் வெட்டலை. ஓ,
பெட்டர் தான் பெஸ்ட் மூவா? நான் ஏதோ கேனத்தனமா ஏதோ கால்குலேட் பண்ணனே இங்க. வெட்டினா என்ன? வெட்டினா ஒண்ணும் ஆமால்ல. ஏதோ வெட்டியிருக்கலாம்ல. வெட்டியிருந்தனா நல்ல கேம்ங்க அது நமக்கு. வாவ்! 93 castles. வாவ்! a good position for us. I missed. டைம்லாம் இருந்தது. திமிரு. வேற ஒண்ணும் இல்ல. பட் ஓகே. இந்த பொசிஷன்ல எப்படி விளையாடி வெளில வந்திருக்கோம் பார்த்தீங்களா? அதான் முக்கியம். ரூக் ஈவன் ஆட சொல்லுது. பானால வெட்டவா? கிங் சேஃப்டி பண்ணுறதுக்கு. ஸோ பானால வெட்டிட்டு கிங் இப்படி கூட ஒளிச்சு வச்சுக்கலாம்னு நினைக்குதா என்னன்னு தெரியல. பட் நம்ம அந்த மாதிரி ஆட முடியாது. ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன்ஸ். ஓ, D5 இஸ் வெரி ஸ்ட்ராங் மூவ். ஐ மீன் D4. ரூக் D8 தான் கன்சிடர் பண்ணேன் நான். கிங் இங்கேயா? ஓகே. கவுண்டர் அட்டாக். Brilliant move for black. Trade, king takes, and then pawn takes. இந்த ஸ்ட்ரக்சரு நான் விளையாட. ரைட்டு. நீ கம்ப்யூட்டர், நீ விளையாடலாம், நான் விளையாட முடியுமா? இங்கே நம்ம குயினை டிஃபெண்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த பிரச்சனையே இல்லைல்ல. எனக்கு அந்த ஹெச்பான் நம்ம வந்து புஷ் பண்ணோன்னா ஓப்பன் பண்ணுவோம் அந்த இதுலேயே தான் இருந்தேன். ஆப்போனண்ட்டோட கவுண்டர் அட்டாக் பற்றி யோசிக்கவே இல்லை அந்த இடத்துல. யோசிக்கிறதுக்கான நேரமும் இல்லைன்னு வைங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. இங்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எப்போ சான்ஸ் கிடச்சதுன்னா அவர் இந்த மூவ் விட்டப்போ உள்ளே போனோம் நம்ம. இங்கே செக்கு போட்டு வெட்டினார். அண்ட் கிங் C6 இஸ் அ மிஸ்டேக். ஓகே. இந்த இதில் கிங் A4 வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குமா? பான் புஷ் பண்ணியிருக்கேன். கிங் இங்கே போட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பார்? ரூக் F2. ஓ, ஓகே. அவர் எப்படி போயிட்டு பாஸ் பான் கனெக்ட் பண்ணிவிட்டு முடிச்சு விட்ருப்பார். அங்கே நம்ம போய் கிங்கை போயிட்டு இது பண்ணுறதுக்குள்ள ரூக்கை சாக் பண்ணிட்டு அவர் இந்த கிங் இங்கே கொண்டு வந்துடுவார். கனெக்டட் பாஸ் பான்ஸ். இஸ் டெட் லாஸ்ட். இதுக்கு அப்புறம் தாங்க சரியான காமெடி இது. ஓ, இங்கேயே ட்ரா இருந்திருக்கு. ஆமாம். ஆனால் அந்த மூணு நான் பார்த்தேன், பட் விளையாடல. என்ன நினச்சேன், குயின் H3 கால்குலேட் பண்ணேன். இன்னும் வச்சுருந்தா குயின் H3 வச்சா என்ன பண்ணுறது? இதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் செக்கு. ஓ, சப்போஸ் இங்கே போயிட்டாருன்னா இங்கே போக முடியாது. செக்கு. கீழே வந்தால் திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். இங்கே ரிப்பீட்டேஷன் இருந்திருக்கு. ஸோ வி டிசர்வ்ட் இட். அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. யா. கிங் B5 is a mistake. Don't know. ஓகே. கிங் B5 ஏன் மிஸ்டேக்னா, இந்த செக்கு போட்டுட்டு அவன் இங்கே வச்சுட்டு இப்படி உள்ளே வந்திருந்தாருன்னா அப்போ ரிப்பிட்டேஷன் பண்ணும்போது குயின் வந்து பிளாக்கிங் பொசிஷனில் இருந்திருக்கும். தேவையில்லாமல் கிங்கை ட்ரைவ் பண்ணி தேவையில்லாமல் என்ன செக்மேட்டு. வாட்? ஐ ஜஸ்ட் மிஸ்ட் அ மேட். ஓ மை காட், ஐ ஜஸ்ட் மிஸ்ட் அ மேட். What a fool I was. Wow. This is unbelievable, guys. இது எப்படி இந்த மாதிரி நான் இவ்வளோ பிளைண்ட் ஸ்பாட் வச்சுருக்கேன் நான்? ஆச்சரியமாக இருக்குது. பாருங்களேன், இவ்வளோ பெரிய பிளைண்ட் ஸ்பாட் பாருங்கள். ஒரு ஜஸ்ட் குயின் H2 செக் எவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் நான். உண்மையாகவே ரொம்ப எம்பாரசிங்காகவும் வெக்கமாக இருக்குங்க எனக்கு. பட் ஐ டிசர்வ் தட். இந்த லட்சத்தில் வேணா அப்புறம் என்ன பண்ணுறது? வாவ். அது மைண்ட் செட் வந்து சரியே இல்லை. ட்ரான்னு நினச்சி ஜாலியாக விளாண்டுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்குது பார்த்தீங்களா அது?
ஆப்போனண்ட்டே நம்மள கூட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஹிஸ்டாரிக் மெமரபிள் கேமா இருந்திருக்கும்னு நான் சொன்னேன். இத ஜெயிச்சிருந்தா மெமரபிள் கேமா தான் இருந்திருக்கும். அவர் வந்து கிங்க தான் மூவ் பண்ணணும் போல இருக்கு. சாரி குயின தான் மூவ் பண்ணியிருக்கணும் போல இருக்கு. மூவ் பண்ணி குயின குடுத்துட்டு ப்ரமோட் பண்ணியிருக்கணும். ட்ரா பண்றதுக்கு. இட்ஸ் அ பிளண்டர். வாவ்! ஓகே, ஓகே. பட் இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள்ங்க. மேட் இன் 1 ஓகேங்க. டே 26ல பார்ப்போம். மண்டே பார்க்கலாம் நம்ம. வெரி எம்பாரஸ்ட். எனக்கு தெரியல எப்படி இத உங்க மூஞ்சி முன்னாடி முடிக்கிறதே எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நடந்த மிஸ்டேக்லாம் கூட ஓகே. பட் திஸ் இஸ் டூ பேட். இத வேற நான் ரெக்கார்ட் வேற பண்ணியிருக்கேன். ஒழுங்கா கவனிக்கவும் இல்ல. நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. எனிவே இது நடக்கிறது தான். பட் என்னோட லெவல்ல நடக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ ஐ நீட் டூ என்ன சொல்றது? இந்த மேட் தான் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் மேட்ட பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேட் இன் 1, மேட் இன் 2ன்னு சொல்லிட்டு. சரிங்க, ஓகேங்க. பார்ப்போம். எனிவே ஸோ சேட்.